ரைட், இப்போ திரு டிஆர்பி ராஜா அவர்கள் அங்கே வந்திருக்கிறாரு. பல முக்கிய தலைவர்கள் அங்கே வருகை தராங்கன்னு நம்ம பார்க்குறோம். முன்னாள் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜா அவர்கள் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்துக்கு வெளியே அங்கே வருகை தந்திருக்கின்றார். அவரை மாதிரியான இம்பார்ட்டன்ட் ஃபேஸஸ் அங்கே வந்திருக்கும் போது நிச்சயமாக காவல்துறையினர் அவரோட ஒரு பேச்சுவார்த்தையில், அவரோட ஒரு டிஸ்கஷனில் இருந்தே இதை எப்படி அமைதியாக கொண்டு போகிறதுங்கிறதுக்கான விஷயங்களில் ஈடுபடுவாங்கன்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். திரு டிஆர்பி ராஜா அவர்களை அங்கே திருச்சி மன்னிக்கணும் தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்திற்கு வெளியே அந்த கூட்டத்திற்கு இடையே நம்ம பார்க்க முடிந்தது. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் இந்த இடத்தை நோக்கி தான் விரைந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாகனம் விரையக்கூடிய காட்சியும் அந்த காவல்துறை வாகனம் விரையக்கூடிய காட்சியும் நீங்க திரையினுடைய மற்றொரு பகுதியில் பார்க்கின்றீர்கள் நேர்களே. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தஞ்சை தெற்கு காவல் நிலையத்தை நோக்கி அழைத்து செல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார். அவர் காவல்துறை வாகனத்தில் சென்னையிலிருந்து கைது செய்யப்பட்டு தற்போது தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்தில் அவரிடம் வைத்து விசாரணை செய்வதற்காக அவரை அழைத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த தஞ்சாவூர் தெற்கு காவல் நிலையத்துக்கு வெளியிருந்து வரக்கூடிய காட்சிகளை தான் இப்போ நீங்கள் திரையில் பார்க்கின்றீர்கள். ஒரு பெரிய போராட்ட களமாக அந்த இடம் மாறி இருக்கிறது. காவல்துறையினர் பெரிய அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினருடைய அளவையும் தாண்டி அங்கே திமுகவினர் பெரும் அளவில் குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கே உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். அங்கு அவர் வரக்கூடிய நேரத்தில் அரசாங்கத்திற்கு எதிரான எதிர்ப்பை தெரிவிப்பது, அவருக்கு ஆதரவான கோஷங்களை எழுப்புவது அப்படின்னு அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்காக அங்கே பெரிய அளவில் திமுகவினர் திரண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. திமுகவினுடைய சாதாரண தொண்டர்கள் முதல் முக்கியமான தலைவர்கள் வரை, முன்னாள் அமைச்சர் திரு டிஆர்பி ராஜாவாக இருக்கட்டும், திரு வைத்திலிங்கம் அவர்களாக இருக்கட்டும், நிறைய முக்கிய முகங்களை நம்ம இந்த கூட்டத்தில் பார்க்க முடிந்தது. ஸோ இம்பார்ட்டண்ட்டான லீடர்ஸும் கூட களத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது எப்படி இந்த விஷயம் வந்து டிரான்ஸ்லேட் ஆக போகுது, எப்படி கொண்டு செல்லப்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அநேகமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாகவே திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அங்கே அழைத்து வரப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. ஸோ அதற்குள்ளாக அங்கே நிலைமை ஒரு ஸ்மூத்தாக கட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு அவசியத்தில் காவல்துறையினர் அங்கே பேரிகேடுகள் அமைச்சிருக்கிறாங்க, பேச்சுவார்த்தைகளை நடத்தி வராங்க. கூட்டம் கூடலாம், அவர்கள் கோஷம் போடலாம். ஆனால் அதே நேரத்தில் இந்த பக்கம் எதிர்க்கட்சி தலைவர் கூட்டிகிட்டு வரக்கூடிய அந்த காவல்துறை வாகனம் செல்வதற்கும் அவங்க ஸ்பேஸ் கொடுக்கணும். அது ஸ்மூத்தாக நடக்கணும். போராட்டமும் நடக்கலாம், விசாரணையும் நடக்கலாம். ஆனால் ரெண்டுமே ஒரே நேரத்தில் ஒரே இடத்துல, இவ்வளோ ஒரு பொலிட்டிக்கலி சார்ஜாக இருக்கக்கூடிய இடத்துல, இவ்வளோ உணர்ச்சிகள் மேலிட்டிருக்கக்கூடிய இடத்துல எப்படி அதை ஸ்மூத்தாக கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ மேலிட்டு இருக்கிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம மேலும் தகவல்களோடு இணைவோம் நேர்களே. we will continue to be tuned to this situation. அங்கிருந்து வரக்கூடிய ஒரு அப்டேட்ஸையும் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி.
தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.